வெல்கம் மை குக்கிங் சேனல். இன்னைக்கு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் காமனாக எடுக்கிற ஐட்டம் தான் இட்லி இல்லையா? அதோட ஒரு வெரைட்டி டைப்பான இட்லி அண்டு வேர்க்கடலை வச்சு பண்ணனா ஒரு சிம்பிள் சட்னி. இந்த ரெண்டு ரெசிபியும் தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுது. நமக்கு வந்து நம்ம நெய்யெல்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணனா ஒரு இட்லி அண்டு பீனட் சட்னி. இந்த ரெண்டு ரெசிபியும் நமக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லி மாவு, நம்ம வந்து இட்லி அரி, பச்சரி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே சேர்த்து அரைக்கணும். நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இட்லி மாவு அந்த கண்டென்ட் தான் இப்போ இங்கே நான் வச்சுருக்குறேன். இனி வந்து நமக்கு வந்து இதில் நெய்யில் தான் தாளித்து போடுது. அது நம்ம இது வந்து அதுக்காக வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குது, தேங்காய் கொத்து வச்சுருக்குது, ஜீரகம், க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, பெப்பர், கருவேப்பிலை, கேரட்டு, காயம் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் நான் இப்போ இதில் தாளித்து இந்த மாவுலிக்கு ஆட் பண்ணுது. இனி வந்து நம்ம வந்து வேர்க்கடலையை வச்சு பண்ண சட்னிக்கு வேர்க்கடலை இங்கே வச்சுருக்குது, தேங்காய், இஞ்சி, வரமிளகு, கொஞ்சம் மல்லித்தழை நமக்கு வேணும்னா அரைக்கும் போது ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கோகனட் ஆயில் தாளித்து போடணும். இது வந்து கோகனட் ஆயில், சால்ட்டு, கடுகு எல்லாமே இங்கே வச்சுருக்குது. ஒரு பேன் இங்கே வச்சுருக்குது, அதில் நமக்கு வந்து நெய்யை ஆட் பண்ணலாம். நெய்யில் தான் இப்போ நம்ம வந்து அந்த மாவில் இனி வந்து நமக்கு வந்து 1 by 1 இதில் ஆட் பண்ணலாம். க்ரீன் சில்லி, ஜீரகம், தேங்காய் கொத்து, இஞ்சி, கருவேப்பிலை, பெப்பர் அண்ட் கேரட்டு எல்லாமே நமக்கு இதில் வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நமக்கு நல்லா வதக்கி விடலாம். நல்லா நெய்யில் வந்து நல்லா வதக்கியாச்சு. இனி வந்து நமக்கு இது வந்து இட்லி மாவில் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு வந்து இதில் கொஞ்சம் காயத்தூளும் ஆட் பண்ணலாம். மறுபடியும் நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மாவை நெய்யில் தாளித்து போட்டு இஞ்சி, பச்சை மிளகு, ஜீரகம், பெப்பர், கேரட்டு இதெல்லாமே ഞാൻ நல்லா நெய்யில் தாளித்து மாவில் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes எல்லாம் வச்சுருக்குது. இனி வந்து நமக்கு வந்து ஒரு இட்லி செம்பில் வந்து கோகனட் ஆயில் கொஞ்சம் நமக்கு தரலாம். கோகனட் ஆயில் நல்லா இது நம்ம வந்து அப்ளை பண்ணலை நம்மளோட அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக அது கிடைக்கும், நல்லா கிடைக்கும். ஆவியிலே வேக வச்சு எடுக்கிறேன். டைமில் வந்து நமக்கு வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பீனட்டு, தருவி வச்சா
தேங்காய் இஞ்சி வரமிளகு கொஞ்சம் வேணும்னா மல்லித்தழை ஆட் பண்ணலாம். ஜாஸ்தி வேண்டாம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சம் போட்டு சால்ட்டும் போட்டு தேவையான சால்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்முடைய வெரைட்டி இட்லி இங்கே ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் ஆறியதுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. மல்லித்தழை கருவேப்பிலை ஃபைனலாக வந்து நமக்கு வந்து இந்த சட்னியில் தாளிக்கிறதுக்கு முன்னாடி போடலாம். அண்டு கொஞ்சம் உளுந்து பருப்பு. நமக்கு இந்த வேர்க்கடலை சட்னியில் தாளிச்சு போடலாம். நம்முடைய வெரைட்டி இட்லி அண்ட் வேர்க்கடலை சட்னி ரெண்டுமே இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து நார்மலாக இட்லி எல்லாம் பண்ணுறதை விட நமக்கு வந்து இந்த நெய்யை இந்த கண்டென்ட் எல்லாமே ஆட் பண்ணி பண்ணும்போது அது ஒரு வெரைட்டியான டேஸ்ட்டாக தானே இருக்கும். நமக்கு வந்து இதோட கூட வேர்க்கடலை சட்னி ஒரு பெஸ்ட்டு காம்போ தான். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேறு ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர வரைக்கும் நன்றி, வணக்கம்.